என்னமோ செவப்பாவே இருக்கேடா. பாகுபலி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்தியாவில் அதிக பொருட்செலவில் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அதிக பட்ஜெட்டில் படம் எடுக்கும்போது கதைகள் ரொம்பவே நல்லா இருக்கணும். அந்த கதாபாத்திரங்கள்லாம் மனசில் இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டி படம் நல்லா இல்லைன்னு வந்து சொல்லி படத்தை முடிச்சு விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி எடுக்கப்பட்ட படங்களில் எவ்வளோ பொருட்செலவில் எடுத்திருக்காங்க, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ எடுத்திருக்கு, அந்த படங்களில் வர கதாபாத்திரங்கள்லாம் எந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கு, சில இண்டஸ்ட்ரியிலேருந்து இந்த படம் வரும்போது இண்டஸ்ட்ரிக்குள்ளே செம்ம பூம் ஆகும். அந்த மாதிரி என்னென்ன இண்டஸ்ட்ரிலாம் மாறிட்டோம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாகுபலி இந்த லிஸ்ட்லேருந்து எடுத்துறேன், என்ன நிறைய பேருக்கு ஐடியா இருக்கும். KGF 2 கன்னடா இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தால் ஒன் ஆஃப் த பேங்கர்னு ஈஸியாக வந்து சொல்லிட முடியும். ஹை எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட்ஜெட் என்னமோ 100 crores தான், ஆனால் அது கலெக்ட் பண்ணது 1190 crores. இதுக்கான ரீசன் KGF 1 பண்ண இம்பேக்ட். ப்ராப்பரான ஒரு ஸ்டோரியை வந்து கொடுத்துருந்தாங்க. எமோஷ்னலாக எல்லாமே வந்து கனெக்ட் ஆகி இருந்துச்சு. அதே அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தாங்க. அதுக்கும் மேலேயும் போயிட்டு KGF 2ல இவங்க பெரிய சம்பவம் பண்ணனால நல்ல கலெக்ஷன் இந்த படத்துக்கு கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லை, கேரக்டர் ரைட்டிங், ராக்கி பாய்ங்கிற அந்த ஒரு கதாபாத்திரத்தை ப்ராப்பராக வந்து எழுதியிருந்தாங்க. எந்த ஒரு வகையிலுமே வந்து டவுன் கிரேட் பண்ணாமல் ஃபோர் ஸ்டார்ஸை வந்து ப்ராப்பராக வந்து கொடுத்து பட்ஜெட் எல்லாத்தையும் ஸ்க்ரீனில் காமிச்சிருப்பாங்க. ஆக்டர்ஸ்க்கு வந்து சம்பளத்தை வந்து பிரிக்காமல் இவங்க எடிட்டிங் அந்த மாதிரி ஒர்க்கில் காமிச்சனால பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இன்னுமே ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். இந்திய சினிமாவில் இது ஒரு ஃப்ரெஷ் கான்செப்ட்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி KGFங்கிற ஒரு விஷயம் உண்மையிலே வந்து இருக்குது. அதில் ஒரு ஆர்டிஃபிஷியலான கேரக்டர் வந்து உருவாக்கியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு வந்து மதர் சென்டிமெண்ட்லாம் கொண்டு வந்து ப்ராப்பராக டெலிவரி பண்ண முடியுமோ அதுக்கான ரைட்டிங்ஸை கொடுத்தனால போட்ட பட்ஜெட்டோட 10 மடங்கு கலெக்ட் பண்ணியிருக்கு. கல்கி இந்த படத்தில் எக்ஸ்பெஷலி எனக்கு இன்ட்ரோ மட்டும் பிடிக்காது. ரொம்ப ஓவர் லென்த்தியாக வந்து இருக்கும். அது இந்த படத்தை வந்து கொஞ்சம் சொதப்பி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து தோணும். ஆனால் நீங்கள் அந்த இன்ட்ரோ தாண்டி படத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட். மேட் மேக்ஸ் ஸ்டைலில் ஒரு இந்தியன் மூவி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் ஃபீல் வந்து பண்ணும். ரியலாக வந்து மகேந்திரா கார் கூட பார்ட்னர்ஷிப்லாம் பண்ணி காரை வந்து மேக் பண்ணியிருந்திருப்பாங்க. CGMே இந்த படத்தில் பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். கமல் அவர்களுக்கு ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டு CGயும் போட்டனால பார்க்கறதுக்கு ரியலிஸ்டிக்கான கேரக்டர் ஃபீல் வந்து கொடுத்துருக்கும். 600 கோடி பட்ஜெட்டை இவங்க வந்து ஆக்டர்ஸ்க்கு செலவு பண்ணாமல் படத்துலேயும் ப்ராப்பராக பண்ணனால 1000 crores வந்து ஈஸியாக கலெக்ட் பண்ணியிருக்கு. படத்தோட கதை ஒரு மகாபாரதத்துக்கு ரிலேட்டான கல்கிங்கிற ஒரு மெயின் கோரை வந்து எடுத்துக்கிட்டு ஆர்டிஃபிஷியலாக நிறைய கேரக்டர் கொண்டு வந்து அதை திரும்பி மகாபாரதத்தோட கனெக்ட் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக இது கொஞ்சம் ஃப்ரெஷ் ஸ்டோரி தான், எல்லாரோட மைண்ட்லேயும் இருக்கும். இப்படி நடந்துச்சுன்னா எப்படி இருக்கணும் வந்து சொல்லி அதை இந்த படத்தில் இவங்க வந்து இந்தியா லெவலில் எவ்வளோ பொட்டன்ஷியலை போட்டு இந்தியா லெவல்லையும் பண்ண முடியும்னு காமிச்சிருப்பாங்க. எல்லா கேரக்டருக்கும் ஒரு ப்ராப்பரான ரைட்டிங்கும் இருந்தனால பார்க்குற ஆடியன்ஸ்க்கு எங்கேஜிங்காக இருந்துச்சு. அனிமல் இந்த லிஸ்ட்டில் ஒரு அன்ஃபேவரட் மூவினா இது தான். எனக்கு என்னமோ பர்சனலாக இந்த படம் வந்து பிடிக்காது. படத்தோட பட்ஜெட் 100 கோடி எப்படின்னு வந்து தெரியல. 900 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருந்திருக்கு. மேபி ஹீரோட ஃபேன்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து படத்தை புஷ் பண்ணாங்களான்னு கூட எனக்கு ஐடியா வந்து தெரியல. சவுத்தில் இந்த படம் வந்து அவ்வளோவா போகலை, பட் நார்த்தில் ரொம்பவே வந்து கொண்டாடினாங்க இந்த படத்தை. பத்தாவதுக்கு படம் வேறு A சர்டிஃபிகேட். ஃபஸ்ட்டு ஒரு படம் A சர்டிஃபிகேட் ஒரு 600 to 700 crores வந்து தாண்டினது இந்த படம் தான். படத்தோட ஸ்டோரி அப்பா பையனுக்கான ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அந்த மாதிரி. நிறைய பேர் இந்த படத்துக்கு ரோஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க. ஏன் ரீசன் படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்க்காதீங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்காம தான் வந்து போகும். அதை தாண்டி ஆக்ஷன் சீக்வன்ஸ் படத்தில் நிறைய இடத்துல மாசாக வந்து இருக்கும். ட்ரில் மிஷின் வர எல்லாம் செதறிடுவீங்க. தண்ணி வார் மிஷின் மாதிரி இருக்கிற ஒரு கண்டை கொண்டாந்து சுட்டுட்டு வந்து இருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் ஒரு பாயிண்டில் டக்குன்னு யோசிக்க தோணும், இது நடக்க சான்ஸ் வந்து இல்லையேன்னு. அது மாதிரி தான் இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியுமே வந்து இருக்குது. பிரம்மாஸ்திரா அதிக பொட்டன்ஷியல் உள்ள படம், நல்ல டெலிவர் ஆக வேண்டியது. இவங்க அந்த லவ் கான்செப்டை ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணனால அதை தாண்டி இவங்க மற்ற கேரக்டர்ஸ்க்கான ரைட்டிங் அண்ட் ஒரு ப்ராப்பரான ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக இது வந்து இருக்க வேண்டியது. அதை தாண்டி நீங்கள் CGI பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹை குவாலிட்டியாக வந்து இருக்கும். டெஸ்னி கிட்ட இந்த படம் இருந்து இவங்க ஃபாரினில் ரிலீஸ் வந்து பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்து ரிலீஸ் ஆகியும் படத்தோட பட்ஜெட் 400 கோடி, அதே 400 கோடியை தான் கலெக்ட் பண்ணிச்சு. RRR இந்த படம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆன படம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாகுபலி அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை ராஜமௌழி வந்து பண்ணியிருந்தார். படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 கேரக்டர், அதுவும் பெரிய பெரிய ஆக்டர், அவங்கள பேலன்ஸ் பண்ணி காமிக்கிறதே பெரிய விஷயம். இல்லாட்டி ஃபேன்ஸ்குள்ளே வந்து சண்டை வரும். ஆனால் இந்த படத்து மூலியமாக ஃபேன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான டீசர்ல இருந்து டைட்டில்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக கேரக்டர் வந்து பண்ணியிருந்திருப்பார். அதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லை, அந்த படத்தோட ஏரா எந்த இடத்துல நடக்குதோ 1940-30 நடக்கிற மாதிரியே அந்த சினாரியோவை ப்ராப்பராக மேக் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இந்த படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். படத்தோட கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ரிலீஜியஸாக டச் பண்ணாமல் இருந்திருந்தால் இது கிட்டத்தட்ட கொஞ்சம் வித்தியாசமான படமாக வர வேண்டியது. பட் அது சில பேருக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். என்னோட தாட் அதை கொஞ்சம் மாற்றி இருந்திருக்கலாம் அப்படின்னு.
2 பெரிய கேரக்டரை வச்சு அந்த ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி நார்த்லையும் ஹிட் பண்ண வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். படத்தோட பட்ஜெட் 550, கலெக்ட் பண்ணது 1300 crores. கலெக்ஷனுக்கான பொட்டன்ஷியல் உள்ள படம் தான் இது. கங்குவா ப்ரொமோஷன் சைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசரை இறங்கி ஓவர் ப்ரொமோஷன் பண்ணனால ரொம்பவே நெகட்டிவ் ரிவ்யூவில் இந்த படம் அடி வாங்கிருச்சு. ப்ரெசன்ட் போர்ஷன்ஸ் என்னமோ ரொம்பவே கடுப்பேற்றுற மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் பாஸ் போர்ஷனில் ஓரளவு நல்லா எடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் டைலாக்ஸை ரொம்பவே பியூரிட்டிக்காக கொடுத்தனால நிறைய பேருக்கு புரியாமல் இருந்திருக்கும். சவுண்ட் எஃபெக்ட்ஸும் அதிகமாக இருந்தனால கடுப்பாயிட்டாங்க. படத்தோட பட்ஜெட் என்னமோ 350 கோடி, ஆனால் கலெக்ட் பண்ணது வெறும் 150 கோடி தான். இந்த லிஸ்ட்லேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃப்ளாப்னா இந்த படம் தான். துரந்தர் தி ரிவெஞ்ச். நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ப்ரொபகேண்டா படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி இந்த மாதிரி நிறைய பேர் நிறையா கண்ட்ரீஸில் சீக்ரெட் ஏஜெண்டாக போய் இன்னொரு கண்ட்ரியில் இருப்பாங்க. அவங்களுக்கான வேலை முடிஞ்சதும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அங்கே அவங்களுக்கு என்ன வேணாலும் கிடைக்காம போகும். அதனால அவங்க உயிர் கூட போக சான்சஸ் இருக்குது. அவங்களோட லைஃப்பை எடுக்கணும் அப்படிங்கிற போது ரொம்பவே ராவாக இந்த படத்தில் எடுத்து வச்சுருப்பாங்க. ரொம்ப வைலண்டிக்காக இருக்கும். ஆனால் அது நடக்கிற விஷயம் அப்படிங்கிறதுக்கான நிதர்சனமான ஒரு கதை எழுதியிருந்திருக்கனால பார்க்குற ஆடியன்ஸ் சில பேர் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க. சில பேருக்கு அது கடுப்பாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி படத்தை சினிமாட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லிடலாம். ரன்வீர் ஒரு பெஸ்ட் ஆக்டர்னு நிரூபிச்சிருப்பார். பார்ட் 1லையா பார்ட் 2லையான்னு தெரியல. ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸ்டில் கொடுப்பாரு பாருங்கள். அங்கே பிடிப்பீங்க அவரோட ஆக்டிங்கை. அதுக்கப்புறம் இந்த ரிவெஞ்சில் படம் முழுக்க அதை பார்க்கலாம். படத்தோட பட்ஜெட் 280க்குள்ளே, ஆனால் கலெக்ஷன் பண்ணது 1850 crores மேலே. 2.0 தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருந்து அதிக பட்ஜெட்டில் எடுத்த படம். கிட்டத்தட்ட 600 கோடிக்கு எடுத்திருக்காங்க. கலெக்ஷன் பண்ணது என்னமோ 800 கோடி. ஆனால் இந்த 600 கோடிக்கான வேல்யூ உள்ள படமானு கேட்டிங்கன்னா நிறைய இடத்துல சிஜிஐ பெட்டராக பண்ணியிருந்தாலும் சில இடத்துல ரஜினி அவர்கள் கேரக்டருக்கு அனிமேஷன் ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் அந்த சிட்டி கேரக்டரை இன்ட்ரோ பண்ணும்போதெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸை ஃபுல்லாக பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. எந்திரனில் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிக்கல் எஃபெக்டை பண்ணனால பார்க்குற ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் ரியாலிட்டி மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி இந்த சீன் போர்ஷனை தான் நான் சொல்கிறேன். ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. அதை தாண்டி கிளைமேக்ஸ் வரையிலலாம் அந்த ஒரு சிட்டி அப்கிரேட் பண்ணுறதுக்கான காஸ்டியூம்லாம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். அண்ட் அந்த குருவியை ஃபோன் மூலிமா க்ரியேட் பண்ணதெல்லாம் வேறு லெவல். வில்லனோட அந்த ஒரு ஐகானிக் அந்த ஃபோன் சீன்ஸையுமே இன்னும் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். அதை தாண்டி படத்தோட கதை ஒன் ஆஃப் த பெஸ்ட். சில பேருக்கு பார்க்குறதுக்கு இந்த படம் டாக்குமெண்ட்ரி ஃபீலை கொடுக்கும். அதான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட். அதுதான் இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட்டும் கூட. படத்தை இன்னும் கொஞ்சம் கட் பண்ணியிருந்துருக்கலாம், பெஸ்ட்டாக வந்திருக்கும். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஹை பட்ஜெட் மூவியை யாரெல்லாம் தியேட்டரில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, அதில் தாட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹை பட்ஜெட் மூவி எடுத்தால் மட்டும்தான் தியேட்டரில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான மூவிஸ் பார்க்க முடியும். ஆனால் அந்த மூவிஸை அவங்க ப்ராப்பராக ப்ரொமோஷன் பண்ணணும். லைக் கங்குவா மாதிரி ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய நெகட்டிவாகவே அந்த படத்துக்கு அமைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த ஜேர்னல்லையோ இல்லை பார்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் எந்த மூவியும் வராது. ப்ரொமோஷனே என்ன கேட்டால் ஓவரைட் பண்ணாமல் படத்தை பார்த்துட்டு ஆடியன்ஸ் அதை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுற லெவலுக்கு கிரியேட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.